கல்வி பயில எரிகின்றது. காசுக்காக கல்வி மறுக்கப்படும் பலருக்கு கல்வி தரும் கார்த்திவனே, புத்தனுக்கு போதிவனம் என்றால் உனக்கு பத்தியாவரம் பள்ளி, புத்தனுக்கு போதிவனம் என்றால் உனக்கு பத்தியாவரம் பள்ளி. எளிமையான தோற்றம், இனிமையான பேச்சு, அடக்கமான சேவை, இவையெல்லாம் உள்ளடக்கிக் கொண்டிருக்கும் கார்த்திவனே, ஏழையில் சிரிப்பி இறைவனை காண்பதும் மக்கள் தொண்டே மகசில் தொண்டு என்கின்ற உன்னுடைய சிந்தனைகளை விதைகளை தூவவா கார்த்திவனே. கார் என்றால் மழை, தீபம் என்றால் வெளிச்சம், மழையாகவும் வெளிச்சமாகவும் சேவை செய்கிறாய். கார் தீவனே, வாருங்கள் மழையாக, வாருங்கள் வெளிச்சமாக. வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் எவரெஸ்ட் குடும்பத்தினர் அனைவருக்கும் எனது காந்தி ஜெயந்தி வாழ்த்துக்கள். எல்லாரும் மாதிரி எனக்கு ரொம்ப தூய தமிழ்ல பேச தெரியாது. நான் எப்படி பேசுறேன்னா அப்படியே எல்லாருக்கும் முன்னாடியுமே பேசுறேன். இந்த எவரெஸ்ட் 2006 ஆரம்பிச்சு இப்ப 4 வருடங்கள் நம்ம முடித்திருக்கோம். இது ஒரு முடிவில்லாத பயணம். இது ஆரம்பிச்ச ஒரு கதையை எல்லாருக்கிட்டையும் இங்க பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். 7ஆவதுல இருந்து 10ஆவது வரைக்கும் நான் ஒரு சின்ன ஒரு கிராமத்துல படிச்சேன். சூசை நகர் பத்தியாவரம் என்ற ஒரு கிராமத்துல படிச்சேன். அங்க வந்து எனக்கு விக்னேஷ் என்கிற ஒரு நண்பர் இருந்தார். அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏழ்மையான குடும்பம். அவர்னால ஒரு நோட் புக்கோ ஒரு ஃபீஸோ கட்டணும்னா சுத்தமா முடியாது. ஸோ நானும் அவரு தான் வந்து லஞ்ச் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நாங்க சேர்ந்துதான் லஞ்ச் சாப்பிடுவோம். அப்ப வந்து சொல்லுவாரு, நோட் பண்ண, ஐயோ சார் நோட் புக் வாங்க சொல்லிட்டாரு, எப்படி வாங்க போறோம், 20 ரூபா ஆகுமே அப்படிப்பாரு. ஸோ அவ்வளவு கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலி. முடிச்சுட்டு போயிட்டு ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் அவங்க அப்பா பஞ்சர் ஓட்டுறவரு கூட உட்காந்து இவரும் பஞ்சர் ஓட்டி சம்பாதிச்சு அந்த காசு தான் நோட் புக்ஸ் ஓட்டி சொல்ல வாங்க. அங்க அது மாதிரி ஒரு மாணவரை பார்த்துட்டு இருந்தோம். +1 +2 எங்க பேரண்ட்ஸ் வந்து சென்னையில SBOல சேர்த்து விட்டாங்க சிட்டியில. ஸோ முதல் நாளே ஒரு கொஞ்சம் தாமா கிளாஸ் எல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க. நான் உள்ள போனோடனே ஒருத்தர் வந்து இங்க வந்து உட்காருங்க அப்படின்னாரு. உடனே இன்ட்ரடியூஸ் பண்ணி, என் பேர் கார்த்திகன், உங்க பேர் என்ன, சையத் அப்படின்னாரு. உங்க அப்பா என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டேன். அவர் ஃபர்ஸ்ட் சொன்னார் டைமண்ட் மெர்ச்சன்ட் அப்படின்னாரு. அப்படின்னா டைமண்ட் வியாபாரி அப்படின்னாரு. ஓ அப்படியா அப்படின்னு. இந்த ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு கிராமத்திலையும் ஒரு சிட்டிலையும் எவ்வளவு ஒரு வேறுபாடு இருக்குங்கிறத அங்க பார்த்தேன். அது வந்து என் மனசுக்குள்ள ஒரு ஆர்வத்தை தொழிச்சு. அவன் வந்து இது மாதிரி ஏழை மாணவர்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு நினைச்சிட்டு ஆரம்பிச்சுதான் இந்த எவரெஸ்ட். 2006 ஆரம்பிக்கும் போது முதல்ல சிறுமூர் என்ற ஒரு பள்ளியில தான் ஆரம்பிச்சோம். நான் என் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கெல்லாம் முதல் மாத சம்பளம் வாங்கின உடனே அந்த சம்பளத்தை எடுத்துட்டு போயிட்டு அந்த ஸ்கூல்ல இருக்க உள்ள நோட்டு புத்தகம், யூனிஃபார்ம் இதெல்லாம் வாங்கி கொடுத்தோம். இப்படி ஆரம்பித்த இந்த எவரெஸ்ட் குழு இந்த 4 ஆண்டுகள்ல 3500 வாலண்டியர்ஸ் வந்து இது வரைக்கும் 1000க்கு மேல ப்ராஜெக்ட் பண்ணிருக்கோம். 2 லட்சம் மக்களை 2 லட்சம் மக்களை இது வரைக்கும் நாங்க போயிட்டு அவங்களுக்கு உதவி செஞ்சிருக்கோம். இதெல்லாம் வந்து நம்பரா சொன்னேன். ஒரு 3 விஷயத்த டைரக்டா பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன். ஒரு 3 சம்பவங்கள். நாங்க படிப்பு மையம் பண்ணிட்டு இருக்கோம். ஆரணியில 10 படிப்பு மையம் பண்ணிட்டு இருக்கோம். அதுல வந்து பையூர் படிப்பு மையத்துல முருகன் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அவர் வந்து ஸ்கூலுக்கே ப்ராப்பரா வர மாட்டாரா. படிப்பு மையத்துக்கு வந்து பார்த்துட்டு நான் அதுக்கப்புறம் ரெகுலரா இங்க வரேன் அப்படின்னு ரெகுலரா வந்துட்டு இருக்கிறவரு ஒரு நாள் மரத்து மேல ஏறி கீழே வந்து அவருக்கு வந்து கால் உடஞ்சிருச்சு. கால் உடஞ்ச நிலைமையிலுமே வீட்டுக்கு போனோன்னே அந்த படிப்பு மையம் டைம் சாயங்காலம் 4:30 மணி ஆச்சுன்னா என்ன படிப்பு மையத்துல கூட்டு போய் உட்கார வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அடம் முடிச்சாரு அந்த பையன். அந்த பையனுக்கு கூப்பிட்டு வர முடியல. ஆனா அந்த படிப்பு மையத்தோட ஆசிரியர் அபிராமி அவர்கள் இங்க இருக்காங்க. ஒரு நிமிஷம் அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். கரண்ட் அங்க வந்துட்டு சுத்தமா அவர் வந்துட்டு அறம் குடிச்சிட்டே இருந்தாரு. அவர் கூப்பிட்டு வர சுத்தமா முடியல. இமீடியட்டா இங்க இருந்த பசங்க எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு பழம்லாம் வாங்கிட்டு போய் படிப்படிச்சு ஒரு 50 பசங்க அவங்க வீட்டுக்கு போய் பழம்லாம் கொடுத்துட்டு வந்தாங்க. இதெல்லாம் சொல்லாம அவங்களே செஞ்சாங்க. என்ன மாற்றம் ஏற்பட்டது என்பதை சொல்வதற்காக சொல்கிறேன். அடுத்து சுதாங்கிற மாணவர் இங்க வந்திருக்காங்களா தெரியல. அவங்க வந்துட்டு இங்க பல்லவர்கள் தான் இருக்காங்க.
7வது வரைக்கும் அவங்க அப்பா வந்து அவங்களை படிக்க வைக்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் படிக்க வைக்க முடியல, டிராப் அவுட் ஆயிட்டாங்க. ஆனா அந்த பொண்ணுக்கு படிக்கணுங்கிற ஆசை. சுதா அங்க இருக்காங்க, அவங்க பின்னாடி அப்ப வந்துட்டு இங்க பல்லவரம் ஸ்கூல் மாணவர் ஒருவர் மூலமா தெரிய வந்த உடனே நம்ம உங்களுக்கு உதவி பண்ணோம். அதுக்கு முன்னாடி உங்களோட சாதனையை பத்தி நீங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். 7வது முடிச்சு 8வது டியூட்டோரியல் காலேஜ் ஜாயின் பண்ணி 8வது பாஸ் பண்ணாங்க. பாஸ் பண்ண 3 மாசத்துல 10th ப்ரிப்பேர் பண்ணி 10th ஸ்டாண்டர்ட்ல 340 மார்க் வாங்கினாங்க. ஸ்கூல்ல சேர்த்து விட்டாங்க. ஸ்கூல்ல சேர்த்து +1 +2 நார்மல் ரெகுலர் ஸ்கூலிங் போய் 1014 மார்க் வாங்கினாங்க. ஆனா இவ்வளவு படிச்சு அந்த ஏழ்மை வந்து இவங்களை விடவே இல்லை. திருப்பி சரி இன்ஜினியரிங் சேர்க்கலாங்கிற போது இவங்களை படிக்க வைக்க முடியல. அவங்க அப்பா நல்லா ஒரு வருஷம் ட்ரை பண்ணாங்க, படிக்க வைக்க முடியல. சோ வீட்லயே தான் இவங்க இருந்தாங்க. அப்ப அவங்க அப்பா சரி ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸா சேர்த்து விடலாமே பக்கத்துல ஒரு கம்ப்யூட்டர் கிளாஸ் சேர்த்து விடும் போது அங்க வந்து இந்த பல்லாவரம் ஸ்கூல்ல ஒரு மாணவர் பார்த்து எவரெஸ்ட்னு ஒரு அமைப்பு இருக்கு, அவங்க கிட்ட கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. எங்க கிட்ட வந்த உடனே அதுக்கடுத்து இவங்களோட ஆர்வத்தை பார்த்துட்டு இவங்களுக்கு 17,400 ரூபாய் கொடுத்து இப்ப வந்து இவங்க பிஎஸ்சி கம்ப்யூட்டர் நீங்க தாகூர் ஆர்ட்ஸ் காலேஜ்ல படிச்சிருக்காங்க. பிரச்சனைகளையும் இவங்க சாதிச்சு வந்திருக்காங்கிறது தான் எங்களுக்கு மகிழ்ச்சி ஊட்டுற விஷயம். அதுக்கு அடுத்து இன்னொரு மாணவரை பத்தி சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அவரோட டான்ஸ் இன்னைக்கு இருந்திருக்க வேண்டியது, மழை பெய்யறதுனால அவரோட டான்ஸ் பண்ண முடியல. சலாம் இருக்காரா? சலாம். சலாம் பத்தி ஒரு விஷயம் சொல்லணும். அதாவது ஒரு ஆர்வம், அந்த பேஷன்ங்கிறது என்ன பண்ணும் ஒரு மனிதரை அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளம். சலாம் வந்து ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடுவாரு. ஒரு குழு வந்து டான்ஸ் ஆடுற ஆர்வம். இந்த பள்ளியை வந்து காம்பினேஷன் அவுட்ரீச் டேலண்ட் ஒரு இன்டர் ஸ்கூல் காம்படிஷன் பண்றாங்க. 2 வருஷமா இந்த ஸ்கூல்ல பங்கேற்று 2 வருஷமும் சாம்பியன்ஷிப் 3rd பிரைஸ் சாம்பியன்ஷிப் வின் பண்ணிருக்காங்க. இதுல போன வருஷம் ஆடும்போது இவர் வந்து வேற பள்ளியில படிச்சுட்டு இருந்தாரு 11ஆம் வகுப்பு. அப்ப வந்து நானும் இந்த போட்டியில கலந்துக்கணும்னு முடிச்சுட்டு இந்த வருஷம் வந்து கேட்டாரு, நான் வந்து இந்த ஸ்கூல்ல வந்து நான் ஜாயின் பண்ணிக்கிறேன், 12வது நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். இல்லப்பா நாங்க +2 டைரக்டா எடுத்துக்க மாட்டோம், அதனால பண்ண முடியாது. ஆனா இந்த ஸ்கூல்ல கலந்து இருந்தாதான் இவரால் அந்த டான்ஸ் போட்டியில கலந்துக்க முடியும். அதனால இவர் என்ன சொன்னார்னா, பரவாயில்ல அப்ப நான் +1 இன்னொரு முறை படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டி நடந்துச்சு. ஆகஸ்ட்ல நடந்துச்சு. ஆகஸ்ட் 7ஆம் தேதி சத்யபாமா யூனிவர்சிட்டியில நடந்துச்சு. 27 பள்ளிகள் வந்து கலந்துக்கிட்டாங்க. இந்த பல்லாவரம் மறைமலையடிகள் பள்ளியும் அதுல போய் கலந்துக்கிட்டாங்க. இவர் போய் டான்ஸ் ஆடுறாரு. ஆடி அங்க வந்து அந்த டான்ஸ பாக்கிறதுக்கு 400 பேர் இருக்காங்க. எல்லாரும் ஆடி முடிச்சோடனே உட்காந்து கை தட்டிட்டு எல்லாம் இறங்கினாங்க. இவங்க ஆடணும்னே ஜட்ஜி வந்து சொன்னாரு, பாத்துட்டு இருக்கவங்க எல்லாரும் ஒரு விஷயம் ஏற்றி கை தட்டுறீங்களா, அதுதான் அவங்களுக்கு கொடுக்குற மரியாதை. அங்க இருந்த 400 பேர் வச்சு ஸ்டாண்டிங் ஒரு வருஷம் ரொம்ப பேர் ஏன் வீணடிச்சிட்டீங்கன்னு கேட்டாங்க. ஆனா அவருக்கு மட்டும் தான் தெரியும் அந்த தியாகத்தினால அவர் கிடைச்ச வெற்றி எவ்வளவு பெரிய வெற்றின்னு. சோ நன்றி சலாம். அவரோட டான்ஸ் உங்களுக்கு எனக்கு ஒரு சின்ன மகிழ்ச்சி. சரி, இவ்வளவு நேரம் நான் எவரெஸ்ட பத்தி சொன்னேன். நானு அடுத்து இன்னைக்கு வந்திருக்க விழா நம்ம சர்வ் இந்தியா அப்படிங்கிற ஒரு புதிய ஒரு இயக்கத்தை நாம ஆரம்பிக்க போறோம். இது எதுக்காக ஆரம்பிக்க போறோம் அப்படின்னா, அந்த 4 வருடங்கள் எனக்கு கிடைத்த அனுபவங்கள் தான். ஒரு 4 அனுபவம். அந்த 4 அனுபவங்களை தான் இங்கேயும் நான் வந்துட்டு போட்டிருக்கேன். இதுல போட்டுக்கிற அதே தான். நான் ஒரு ஃப்ரெண்ட போய் கூப்பிடும் போது அவர் கேட்டாரு, நான் ஏன் உதவ வரணும் அப்படின்னு கேட்டாரு. எனக்கு பதில் தெரியல, என்ன சொல்லணும்னு சொன்னேன். நீங்க வந்து பாருங்க அப்புறம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு. அதுக்கு அடுத்து ஒருத்தங்க வந்து நான் கேட்டேன், ஒரு 40 வயசு இருக்கும், இது மாதிரி சமூக சேவையெல்லாம் செய்வீங்களா அப்படின்னா, நான் காலேஜ் படிக்கும் போது பண்ணப்பா, இப்ப வயசாயிடுச்சுல அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு அடுத்த ஒரு அனுபவம், ஒரு கல்லூரிக்கு செல்வேன். அங்க நாங்க எவரெஸ்ட் பண்றதெல்லாம் பார்த்து அவரு ரொம்ப ஆர்வம் ஆயிட்டு அவர் சொன்னாரு,
இந்த மாதிரி நானும் காலேஜ் முடிச்சுட்டு உங்களை மாதிரி வேலைக்கு சேர்ந்தோம்னா நானும் உதவி செய்ய ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு அடுத்த ஒரு அனுபவம், இது வந்து நான் ஒர்க் பண்ற கம்பெனில நடந்த அனுபவம். நான் அகாடமியில அங்க ட்ரைனிங்ல இருக்கும்போது என் பக்கத்துல இருக்கிற பொண்ணு அப்பயே நாங்க எவரெஸ்ட் ஆரம்பிச்சு செய்ய ஆரம்பிச்சோம். அப்ப அந்த என்னோட தோழி அவங்க கேட்டாங்க, ஏன் இப்பயே சமூக சேவையெல்லாம் செய்யற, நீ என்ன சமூக சேவை செஞ்சு ஆண்டியாக போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. இந்த ஒரு 4 அனுபவங்கள் தான் இன்னைக்கு சர்வ் இந்தியா ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு நோக்கமாக இருந்தது. இந்த சர்வ் இந்தியாவோட நோக்கம் என்னன்னா பாத்தீங்கன்னா, முதல் நோக்கம் ஏன் நீங்க உதவி செய்யணும், ஏன் வாலண்டியர் பண்ணணும் அப்படிங்கிற அவேர்னஸ் மக்களுக்கு எடுத்துக்கொண்டு செல்ல போறோம். அதுக்கு அடுத்து எவ்வளவு ஃப்ரீக்வெண்டா நீங்க ஹெல்ப் பண்ணணும், அதனாலதான் மாதம் ஒரு முறையேனும் அடுத்த உதவுங்கள்னு சொல்லிருக்கோம். இத 12/365 அப்படின்னு சொல்றோம். அதாவது 365 நாள் ஒரு வருடத்துல இருக்கு. 12 நாள் மாதத்துக்கு ஒரு முறை நீங்க வாலண்டியர் பண்ணீங்கன்னா காசு கொடுக்கறது கிடையாது, உங்க நேரத்தை கொடுங்க, உங்க நேரத்தை கொடுங்க. அதான் வாலண்டியரிங் சொல்றேன். அந்த 12 நாள் வந்து நாட்டுக்கு, மிச்சம் இருக்கிற 353 நாள் உங்களுக்கு, மிச்சம் 12 நாள் நாட்டுக்கு கொடுங்க அப்படிங்கறத சொல்லி எல்லாரையும் உற்சாகப்படுத்த போறோம். அதுக்கு அடுத்து இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் சொன்னா இல்லையா, நான் காலேஜ் முடிச்ச உடனே வந்து உதவி பண்றேன் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அவர் என்ன நினைச்சுன்னா, பணம் இருந்தாதான் சமூக சேவை செய்ய முடியுங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. ஆனா எனக்கு என்ன சொல்ல போனா, பணம் இல்லாமல் சேவை செய்வது எப்படி அப்படின்னு நீங்க நாங்க போட்டிருக்கோம். இது ரிகார்டிங்கா ஒரு புக்கே போட போறோம். 1000 ஐடியாஸோட அந்த புக்கை போட்டு பணம் இல்லாதவங்க கூட எப்படி உதவி செய்ய முடியுங்கிறத அந்த புக்கு மூலமா மக்களுக்கு எடுத்து செல்ல போறோம். அதுக்கு அடுத்த பாயிண்ட், வயது ஒரு தடை அல்ல சமூக சேவை செய்யறதுக்கு. எங்கேயும் செய்யலாம். நான் எப்பவுமே சொல்லுவேன், நாங்க அதாவது ஒரு 10வது படிக்கிற மாணவர் வந்து ஒரு 4வது படிக்கிற மாணவர்களுக்கு வந்து சொல்லி கொடுத்து உதவலாம். சோ வயது வந்து ஒரு தடை இல்லை. இங்க பாத்தீங்கன்னா நம்ம மடிப்பாக்கத்துல வந்து ஒரு பாட்டிமா இருக்காங்களா, 80 வயசு ஆகுது. அந்த பாட்டிமா அந்த தெருவில் இருக்கவங்க எல்லாம் சனிக்கிழமை கூப்பிட்டு வச்சு ராமாயணம் மகாபாரத கதைகள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அந்த குழந்தைக்கு. அந்த பாட்டிமாக்கு செய்யணும்னு அவசியம் இல்லை, ஆனா அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம், ஆர்வம். அதனால வயது வந்து ஒரு தடையே கிடையாது. இன்னைக்கு காலையில ஒரு மெசேஜ் வந்துச்சு, பேசி பண்ண மனோஜ் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வந்துச்சு. என்ன அமைச்சிருந்தாருன்னா, குட் மார்னிங், ஐ எம் கெட்டிங் ரெடி டு சர்வ் இந்தியா அப்படின்னு அமைச்சார். அதாவது சர்வ் இந்தியா ஃபங்க்ஷனுக்கு வராங்கிறத போட்டாரு. அப்படியே தமிழை டிரான்ஸ்லேட் பண்ணி பாத்தீங்கன்னா, நான் இந்தியாவுக்கு உதவுறதுக்காக ரெடியாகி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிரான்ஸ்லேஷன் வரும். இன்னைக்கு ரொம்ப இளைஞர்கள் ஆர்வமா இருக்காங்க. எல்லாரும் ரொம்ப பேர் கேட்டாங்க, நான் வந்து சினிமாக்கு போறதையும் பீச்சுக்கு போய் கட் பண்ணிட்டு சேவை செய்ய வரணுமான்னு. கிடையவே கிடையாது. நாங்க சொல்றது எல்லாமே சினிமாக்கு போங்க, பீச்சுக்கு போங்க, ஷாப்பிங்க்கு போங்க, அது மாதிரி முதியோர்களுக்கு போங்க, ஸ்கூலுக்கு போங்க, எல்லாருக்கும் உதவி பண்ணுங்கிறது தான். சோ அதுதான் இந்த சர்வ் இந்தியா மூலமா பண்ண போறோம். இந்த சர்வ் இந்தியா ஜனவரி அப்ப காங்கிரஸ் அவுட்ரீச் கான்க்ளேவ் ஒன்று வச்சாங்க, அவுட்ரீச் கான்க்ளேவ். அதுல காங்கிரஸ் எம்டி சந்திரா அவர்களால் முதல் பரிசு கட்டப்பட்டது. அந்த ஐடியாவை தான் இன்னைக்கு நாங்க வந்து டைரக்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கோம். இந்த சர்வ் இந்தியா அமைப்பானது பெரிய வெற்றி பெற்று இந்த நாட்டில் உள்ள அனைவரும் மாதத்துக்கு ஒரு முறை நாட்டுக்காக சேவை செய்வார்கள் என நம்புகிறேன். அடுத்த நாள் பார்த்தோம்னா ஏதோ ஒரு படத்துக்கு போகணும் அப்படிங்க போய் கேட்கறது இல்லைன்னா, நீங்க நான் சேவை செய்ய போறேன், நம்ம நாளைக்கு சினிமாக்கு போலாம் அப்படிங்கிற காலம் ரொம்ப தூரம் இல்லை அப்படின்னு எதிர்பார்த்து